நீயும் உள்ள சேர்த்துக்கல என்ன? நாங்க சோத்துக்கு என்னமா பண்ணுவோம் சொல்லுமா? நாங்க சோத்துக்கு எங்கத்த போவோம்? பிச்சை எடு. தெரு தெருவா அம்மா தாயேன்னு பிச்சை எடு. அப்ப கூட நீங்க திருந்த மாட்டீங்க. ஊர்கா வித்தோம், பிச்சை எடுக்கிறதா பெரிய விஷயம். ஆனா உங்க புள்ள, உங்க மருமக, உங்க பேத்தி இப்படி தெரு தெருவா தெரியறது உங்களுக்கு அவமானம் இல்லையா? உங்களுக்கு அசிங்கம் இல்லையா? உங்களுக்கு கேவலம் இல்லையா? உங்களுக்கு தரக்குறவு இல்லையா? சொதப்பிட்டனோ? சரி யோசிக்கிறாங்க, விடுங்க. என் அம்மா இல்ல அம்மா, நான் இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டோமா? என்ன நம்புமா? எங்களை தயவு செஞ்சு ஏத்துக்கம்மா. எங்களை ஏத்துக்கலன்னு வச்சுக்க, குடும்பத்துடன் சந்திரன் தற்கொலைன்னு நாளை காலம்பர பேப்பர்ல நியூஸ் வந்துருமா? டேய், என்ன மிரட்டுறியா? உன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவ நான் இல்ல, ஏமாறவும் மாட்டேன். நீ வாழ்க்கையில பட்டதெல்லாம் பத்தாதரா, இன்னும் நிறைய அடிபடணும்டா. அம்மா, இனிமே அடிபடுறதுக்கு என் உடம்புல தெம்பு இல்லம்மா. பாட்டி ரொம்ப பாவமா இருக்கு பாட்டி. நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இதுங்க ரெண்டும் பணத்தாசு பிடிச்ச பேய்ங்க. அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. பணம் எதுக்குமா? உன் பாசம் ஒண்ணு போதுமா, உன் அன்பு ஒண்ணு போதுமா? காலம் பூரா உன் காலடியே கதின்னு கிடக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டு தாமா வந்திருக்கோம். தப்பா நினைச்சுக்காதீங்க பாட்டி, யார்தான் தப்பு பண்ணல. பாவம் பாட்டி. அதுவும் இல்லாம வித்யா வேற வயசு பொண்ணு, தங்க இடம் இல்லாம அவளையும் கூட வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாட்டி. கஷ்டப்படட்டும், இதுல தப்பே இல்ல. இதுங்களுக்கெல்லாம் பாவம் பார்த்தானா 6 மாசம் பாவம் நமக்கு தான் வந்து சேரும். ஐயோ, இந்த அநியாயத்தெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே இல்லையா? பெத்த தாய் பேசுற பேச்சா அது? அப்படிதான்டா பேசுவேன். பெத்த தாய மதிக்கலனா இப்படிதான் அவஸ்தைப்பட வேண்டி இருக்கும். இப்ப மதிக்கிறோம் அத்தை, இனிமே கால காலத்துக்கு மதிக்கிறோம், மதிச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த ஒரு தடவை மன்னிச்சு ஏத்துக்குங்க அத்தை. முடியவே முடியாதுரி. நீ என்னதான் தலைகீழ நின்னாலும் உன்னை நான் உள்ள சேர்க்க மாட்டேன். போ வெளியே. அம்மா அம்மா, கொஞ்சம் கருணை காட்டுமா. பாட்டி ப்ளீஸ் பாட்டி, அப்படிலாம் சொல்லாதீங்க. 1000 தான் இருந்தாலும் இவர் உங்க பையன், கொஞ்சம் கருணை காட்டுங்க. தெரியுமா, எல்லார மாதிரி நானும் இவனை 10 மாசம் சுமந்துதான் பெத்தேன். ஏன் புள்ள கஷ்டப்படுறானேங்கிற வேதனை எனக்கு இருக்கதான் செய்யுது. ஆனா இரக்கம் காட்டுறதுக்கு ஒரு தராதரம் வேண்டாம். நாம இவன் மேல கருணை காட்டலாம், ஆனா அதுக்கு இவங்க தகுதி இல்லாதவங்களாச்சே. உலகத்துல கருணையை விட உயர்வானது எதுவுமே இல்ல. சும்மாவா சொன்னாங்க பாத்திரம் மறிஞ்சு பிச்சை போடுன்னு? எம்மா, இது நசுங்கி போன அலுமினிய பாத்திரம் தான், நான் இல்லைங்கல. ஆனா இந்த பாத்திரம் நீ செஞ்சதாச்சே அம்மா. இனிமே நான் உனக்கு இரக்கம் காட்ட முடியாது. என் மனச நான் கல்லாக்கிக்கிறேன். எங்கேயாவது எப்படியாவது போய் பொழைச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ள சேர்க்கவே மாட்டேன். ஐயோ, என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நான் எங்கம்மா போவேன்? எனக்கு என்னம்மா தெரியும்? எங்கேயோ போ, அத பத்தி எனக்கு என்ன? நீ திருந்துட்டேன்னு சொல்ற பாரு, அது பொய்ன்னு எனக்கு தெரியும். அதை கேட்டுட்டு அவ உனக்கு ஒத்து ஊதுறா பாரு, அதுவும் பொய்ன்னு தெரியும். ஐயோ, சத்தியமா இல்லத்த, நாங்க நிஜமாவே தெரிஞ்சிட்டோம். எங்க மூஞ்ச பார்த்தா தெரியல? மண்ணா கட்டி தெரியுது. முதல்ல உன் புருஷனை எடுத்துக்கிட்டே வெளியே போ. காயத்ரி, நீ உள்ள வா. பாட்டி உள்ள வா. பாட்டி பாட்டி. என்ன பாலா இப்படி ஆயிடுச்சு? மாங்கு மாங்கு நடிச்சே எங்க அம்மா மனசு அழகலையே. ஒருவேளை என் நடிப்பு போறலையோ? இன்னும் ட்ரைனிங் எடுக்கணுமோ? நடிப்புல மட்டும் இல்ல, எல்லாத்துலயுமே ட்ரைனிங் எடுக்கணும். வாங்க, பேக் எடுங்க. அண்ணே, சாப்பாடு ரெடியா இருக்கு, வந்து சாப்பிடுங்க. பசிக்கல சுபு, நான் பசிக்கலன்னு பொய் சொல்லல. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியலமா. அண்ணா, உங்க நிலைமை எனக்கு புரியுது. பட் எவ்வளவு நேரம் தான் சாப்பிடாம இருப்பீங்க? ஒரு வாய் வந்து சாப்பிடுங்க அண்ணா. நான் எப்படிமா சாப்பிடுறது? அவ எங்க போயிருக்கா, எதுக்காக போயிருக்கா, எதுவுமே தெரியல. எங்க தேடுறதுன்னு கூட எனக்கு தெரியல. இப்படி இருக்கும் நான் எப்படிமா சாப்பிட முடியும்? எனக்கு வேண்டாம் சுபு, நீ வேணா போய் சாப்பிடு. உங்க நிலைமை எனக்கு புரியுதுண்ணா. அண்ணே எவ்வளவு நாளைக்கு தான் கோச்சுக்கிட்டு வெளியே இருப்பாங்க சொல்லுங்க பாக்கலாம். அண்ணே கண்டிப்பா சீக்கிரமா தேடி வந்துருவாங்க. அவங்க கோவெல்லாம் தனிஞ்சிரும். நீங்க சாப்பிட வாங்கண்ணா. அவ கோவத்துல போயிருக்கான்னு நினைக்கிறியா? எனக்கு அப்படி தோணல. அவ விரக்தி இல்லாம போயிருக்கா. தன்னுடைய கையாளாகத்தனத்தை நினைச்சு அதுக்காக போயிட்டோல நினைச்சா எனக்கு பயமா இருக்குமா. உன் அண்ணி ஒரு முட்டாள். சாகுற வரைக்கும் அவளுக்கு நான் குழந்தை, எனக்கு அவளை குழந்தை நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ புரிஞ்சுக்கல பாத்தியா? இங்க பாருங்கண்ணா, நான் கல்யாணமாகாத பொண்ணுதான்.
ஆனா சில விஷயங்களை மத்த பொண்ணுங்க மாதிரி என்னாலையும் புரிஞ்சுக்க முடியும். அண்ணி தனக்கு குழந்தை இல்லைன்னு வீட்டை விட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லன்னு 4 பேர் நம்மள தப்பா பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் வீட்டை விட்டு போயிருக்காங்க. அதே தாம்மா நானும் சொல்றேன். 4 பேருக்காக நம்ம வாழ்றோம். வாசக்கதவை இழுத்து தாப்பால் போட்டுட்டா 4 செவத்துக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போயிருது. நமக்கு ஒரு தலைவலி கால்வலினா எந்த 4 பேர் வந்து தைலம் தேய்ச்சி விட போறாங்க? அது ஏமா அவளுக்கு புரிய மாட்டேங்குது? அவளுக்கு நானும் ஆன பிறகு எனக்கு அவ மட்டும் தானே. நம்ம அப்பா அம்மாவுக்கு சமமா அவளை மதிச்சேன். அவகிட்ட ஏதாவது ஒரு குறை சொல்ல முடியுமா? எப்படிலாம் இருப்பா, எப்படிலாம் நடந்துப்பா, யோசிப்பாரு. இந்த உலகத்துல எத்தனையோ பேருக்கு கண்ணு இல்ல, வாய் பேச முடியல, கால் இல்ல. ஆனா இவ அப்படியா? கேவலம் ஒரு குழந்தை இல்லைங்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டாளே சுப்பு. எல்லா ஆம்பளைங்களுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உலகம் தான் வீடுன்னு இருப்பாங்க. இதே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வீடு தான் உலகம். உன் அன்னைக்கு அவங்க அப்பா அம்மா பேர் வச்ச மாதிரி அதே மாதிரி அவ ராணி மாதிரி வாழணும்னு நினைச்சேன். இத பாரு சுப்பு, வெக்கத்தோடு சொல்றேன். அவ இல்லாம நான் இல்ல. ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாதுமா. இப்படியே போச்சுன்னா நான் செத்துறணும்னு பயமா இருக்குதுமா. அண்ணா மாப்பிள்ள போகும்போது என்னத்த மாப்பிள்ள வாரி கட்டிட்டு போட போறோம். உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் ஒருத்தரோட ஒருத்தர் கோச்சுக்காம, சண்டை போட்டுக்காம, வன்மத்தை வளர்த்துக்காம, முடிஞ்ச வரைக்கும் பாசத்தை காட்டி போறதுக்கு தான் கடவுள் இந்த பொறுப்பையே கொடுத்துருக்கான். என் பொண்ணுக்கு இது புரியாம போயிடுச்சு மாப்பிள்ள. நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தோம் மாப்பிள்ள. எங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு நல்ல மாப்பிள்ளை தேடி கண்டுபிடிச்சு கட்டி வைக்க தெரிஞ்ச எங்களுக்கு அவளை சரியா வளர்க்க தெரியாம போயிடுச்சே. குழந்தைக்காக அக்கா ஏங்கினதை விட புரிஞ்சுக்கலாம்ப்பா. ஆனா அதுக்காக அக்கா மாமாவை பிரிஞ்சு போனது என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலப்பா. எனக்கு ஒண்ணும் தெரியல மாமா. காலையில இங்க காணானதும் உங்க வீட்டுக்கு தான் வந்திருப்பான்னு நினைச்சேன். புருஷன் வீட்டுல பிரச்சனைனா அம்மா வீட்டுக்கு தானே போவாங்க. அங்கேயும் வரல, இங்கேயும் இல்லைன்னா அப்போ எங்க போயிருப்பான்னு தான் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச இடத்தெல்லாம் விசாரிச்சு பாத்தீங்களா? விசாரிச்சு பார்த்துட்டு தான் இருக்க மாப்பிள்ள. யாரை கேட்டாலும் தெரியலன்னு தான் சொல்றாங்க. ஏன் என்ன ஆச்சு, என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் விலைக்கு சொல்றதை விட வாயை மூடிட்டு சும்மா இருக்கலாம்னு தோணுது மாப்பிள்ள. மாமா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்களா? தேடிட்டு இருக்கோம்னு தான் சொல்றாங்க. ஆனா தேடுறதுன்னா என்னன்னு தெரியல. எங்க போய் தேடுவாங்க, எப்படி தேடுவாங்க? நினைச்சாலே தலையெல்லாம் சுத்துது. அண்ணே, அன்னைக்கு யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா? தெரியலையே சுபு. இது வரைக்கும் அவன் உலகமே நான் தான் நினைச்சிட்டு இருந்தேன். மாமா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நீங்க சரின்னு சொன்னா என்ன கதிர்? பேசாம அக்கா போட்டோவை பேப்பர்ல கொடுத்து ஒரு விளம்பரம் கொடுக்கலாமே. டேய், பயமா இருக்குடா. பேப்பர்ல போட்டோ கொடுத்து வேற ஏதாவது பிரச்சனை வந்துற போகுது. ஐயோ அத்தை, எந்த பிரச்சனையும் வராது. இப்ப அண்ணி முதல்ல கிடைக்கணும், அதுதான் முக்கியம். அண்ணா, மாமா சொல்ற மாதிரி பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கலாம்னா? சரி சுபு, என்ன வேணா செய்யுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவ திரும்ப வரணும், அவ்வளவுதான். எனக்கு வேற எதுவுமே இல்லை. என்னால் நம்பவே முடியல பாலா. நான் ஒரு அயோக்கிய சிகாமணியாவே இருந்துட்டு போகட்டும். அதுக்காக எங்க அம்மா இப்படியா இறக்கம் இல்லாம இருப்பாங்க? காலில் வேற விழுந்தேன், எல்லாம் வீணா போச்சு. நீங்க மட்டுமா விழுந்தீங்க? திடீர்னு என் கைய பிடிச்சி என்னையில விழ வச்சீங்க. ச்சே, மாமியார் காலில் விழும்போது என் மனசு என்ன பாடுபட்டிருக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? ஏன் பாலா, ஏதோ பிச்சைக்காரி காலில் விழுந்த மாதிரியில வருத்தப்படுற? எங்க அம்மா காலில் தானே விழுந்த. என்ன இல்ல இல்ல, ஃபர்தரா என்ன பண்ணலான்னு யோசனை பண்றேன். எனக்கும் அதுதான் ஒன்னும் புரியலங்க. 5 மணிக்கு வித்யா வரசக்தி விநாயகர் கோயிலுக்கு வர சொல்லியிருக்கா. அவ ஏதாவது இடம் பார்த்து வச்சிருக்க மாட்டாளா என்ன? எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல பாலா. ஏங்க அப்படி சொல்றீங்க? இல்ல பாலா, வாழ்க்கையில யோசிச்சு பார்த்தா நம்மள வச்சு காப்பாத்தணும்னு யாருக்குமே கட்டாயம் இல்ல. இறக்கப்பட்டு செஞ்சாதான் உண்டு. பெத்த தாய்க்கே வராத இறக்கம் மத்தவங்களுக்கு எப்படி வரும்? ஆனால் உங்க அம்மா சரியான கல்லூரி மங்கிங்க. ஏய், பார்த்து பேசு. எங்க அம்மாவுக்கு பாம்பு காது, கேட்டாலும் கேட்டுற போகுது. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. எல்லாத்துலயும் குறைஞ்சு போச்சு, அதான் கவலையா இருக்கு. ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ? என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல, ரேணுகா காலில் கையிலையாவது விழுந்து எப்படியாவது வீட்டுல இருந்திருக்கலாமோன்னு தோணுது. அந்த ராங்கிக்காரி என்ன பேச்சு பேசுனா கேட்டுட்டு தானே இருந்தீங்க?
எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் எப்படிங்க அங்க இருக்க முடியும்? நீ சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா எங்க அம்மாவோடவா ரேணுகா மானம் போற மாதிரி திட்டிட்டா. சரி விடு, அப்படி பார்க்காத. அடி வைத்த கலக்குது, எனக்கு பசிக்குது. வீட்டை விட்டு வந்ததுல இருந்து பச்சை தண்ணி குடிக்கல. பசியா இப்ப முக்கியம். நாம தங்கறதுக்கு முதல்ல ஒரு இடம் வேணும். அதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏமா ஒரு ஐடியா பண்ணலாமா? சொல்லுங்க. ரைட் ராயலா ஒரு ஹோட்டல்ல ரூம் போடுவோம். ரேணுகாவோட அட்ரஸ் கொடுத்துருவோம். ஒரு 3 நாளோ 4 நாளோ ஜாலியா ஹோட்டல்ல தங்கி நல்ல மூக்க பிடிக்க தின்னுட்டு நல்லா தூங்கிட்டு உடம்ப தேத்திக்கிட்டு நைஸா கம்பெனி இட்டுடுவோமா? ஐயோ, உங்க மூளைய அப்படியே எடுத்து மியூசியத்துல தாங்க வைக்கணும். ஹோட்டல்ல ரூம் போடுற ஆளை பாரு. ஹோட்டல்காரன் ரெஜிஸ்டர்ல பேர் எழுதும் போதே 5000மோ 10,000மோ அட்வான்ஸ் கேட்பான். வச்சிருக்கீங்களா? ச்சே, இந்த மாதிரி தெரிஞ்சிருந்தா 4 ஊறுகாய் பாட்டிலாவது கொண்டு வந்திருப்பேன். எடுறா கட்டி, எடுறா கட்டி. என்ன பாலா? பாலா, எதுவா இருந்தாலும் 4 பேர் பாக்குற மாதிரி செய்யாத. 4 செவுத்துக்குள்ள செய், அதான் மரியாதை. அண்டர்ஸ்டாண்ட்? எல்லாம் ஏன் தலையெழுத்து. உங்க அம்மா இப்படி பழி வாங்கிட்டாங்களே. ஒருவேளை எங்க அம்மா ஆகா ஓஹோன்னு புகழ்ந்து பாடி இருந்தா வீட்டுக்குள்ள சேர்த்திருப்பாங்களோ? ஐயோ, அவங்க பெரிய திருவாங்கூர் மகாராணி, இவர் பெரிய கவி சக்கரவர்த்தி. அப்படியே புகழ்ந்து பாடிட்டாலும் எல்லாத்தையும் இப்ப வந்து சொல்லுங்க. வேற எப்ப சொல்றது? அம்மாவை புகழ்ந்து ரேணுகாவை நாய பையன் திட்டி மிஸ் பண்ணிட்டேனே. ஆமா பாலா, பொம்பளைங்களுக்கு புகழ்ந்து பேசினாதான் பிடிக்கும். இப்ப கூட ஒன்ன அழகா இருக்கேன்னு சொன்னா வெக்கப்பட மாட்டேன்? வெக்கப்படுறாங்க. இவர் தனுஷ், நான் நயன்தாரா. இவர் சொன்ன உடனே நான் ரொம்ப வெக்கப்படுறேன். இழைச்சு போன நாகேஷ் மாதிரி இருந்துகிட்டு நக்கலா பண்றீங்க நக்கலு. சரி சரி விடு. ஐயோ, எனக்கு பசிக்குதுங்க. கால் வேற வலிக்குது. இப்ப எங்கங்க போறது? சரி வா, கால் போன போக்கல போவோம். ஐயோ, பசி கொள்ளுதுங்க. அப்படியே ஏதாவது கிடைக்குதா பாப்போம். ஆண்டி, அங்கிள், சாரி. பாட்டி இப்படி நடந்துப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்காக நான் ரொம்ப நேரம் பேசி பார்த்தேன். பாட்டி மனசு மாறவே இல்லை. இத சொல்லதான் ஓடி வந்தியா? இல்ல இல்ல, நீங்க தங்குறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி தரலன்னு தான் பாட்டிக்கு தெரியாம வந்திருக்கேன். அம்மா தாய் மகமாயி, உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா. அத முதல்ல செய்யுமா, உனக்கு புண்ணியமா போகும். இவளுக்கு வேற சுகர் ஆச்சா? என்னது? என்ன சொன்னீங்க? எனக்கு சுகர் இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னா சொல்லிருக்கேன். உங்ககிட்ட பெருசா கேட்ட மாதிரி சொல்ல வந்துட்டாரு. உங்களுக்கு கூட தான் அல்சர் இருக்கு, பிபி இருக்கு, சொத்தப்பல் இருக்கு, பத்தாவதுக்கு பைல்ஸ் வேற இருக்கு. இதெல்லாம் நான் ஊர் பூரா சொல்லிட்டு இருக்கேனா? சுகரா சுகர்? இத பாருமா, எனக்கு சுகர்லாம் கிடையாது. இவருக்கு தான் பிபில இருந்து. சரி சரி, நீங்க என் கூட வாங்க. நான் உங்களை ஒரு இடத்துல தங்க வைக்கிறேன். சரி வா. சரிம்மா, காமா வா. சுகர் இருக்கா? சுகர் ஒரு வியாதி சொன்னா 9 வியாதி சொல்றாள். சாப்பாட்டுக்கு பதிலா மாத்திரை சாப்பிடுறது. கோவப்படாம வாமா. காட்டு, அம்மா இப்படி போயிட்டு வருவேனா அதுக்குள்ள மஞ்சள் சாப்பிட்டுருவாளா? சாப்பிட்டுட்டா. காட்டு. இன்னொரு வாய். நீயும் சாப்பிடுமா? இல்லடா, நீ சாப்பிடு. இந்தா. உனக்கு ஊட்டி விடுறப்போ அம்மாவோட வயிறும் மனசும் எவ்வளவு நிறைஞ்சு போயிடுது தெரியுமா? வாழ்க்கையில ஒரு அம்மாவா இருந்து குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுற ஒரு சந்தர்ப்பம் வராதான்னு அம்மா எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? நீ நல்லா சாப்பிடணும். சமத்து. சாப்பாடு நல்லா இருக்கா? இது வரைக்கும் நான் அப்படி சாப்பிட்டதே இல்லம்மா. சாப்பாடு அவ்வளவு நல்லா இருக்கா? நான் சாப்பாட்ட சொல்லலம்மா, நீங்க ஊட்டி விடுறத சொன்னேன். மஞ்சு, இவ்வளவு நாள் நீ எங்க இருந்தேன்னு எனக்கு தெரியாது. நான் எங்க இருந்தேன்னு உனக்கு தெரியாது. நம்ம 2 பேரும் எப்படி ஒன்னா சேர்ந்தோன்னு இது வரைக்கும் அம்மா யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்டா. எனக்கு புரியல. கடவுள் எவ்வளவு அழகா கணக்கு போடுறாரு பாத்தியா? விடு, உன் அம்மா உனக்கு சாப்பாடே ஊட்டி விட மாட்டாங்களா? என்ன கேட்டீங்க? இல்ல, உங்க அம்மா உனக்கு இது வரைக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டது இல்லையான்னு கேட்டேன். எங்க வீட்ல இப்படி அரிசி சாப்பாடே இருக்காதும்மா. எப்பவுமே கஞ்சி தான். ஐயோ கடவுளே, ஏன் மஞ்சு, உங்க அப்பா
என்ன வேலை பார்த்தாரு? தெரியாதுமா. அம்மா தான் வேலைக்கு போவாங்க. திடீர்னு அம்மாவால வேலைக்கும் போக முடியல. உடம்பு முடியாம எப்பவும் படுத்துக்குவாங்க. கவலைப்படாதடா மஞ்சு. உனக்கு இனிமே இந்த அம்மா நான் இருக்கேன். என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் உழைச்சு நல்லா உன்னை காப்பாத்துறேன். 3 வேளையும் நம்ம நல்லா சாப்பிடலாம். நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். பெரிய கார் வாங்கணும். அப்புறம் இந்த அம்மாவை பெரிய ஹோட்டல்ல பார்த்து கூட்டிட்டு போய் ட்ரீட் வைக்கணும். சரியா? அம்மா, எனக்கு தூக்கமா வருது. நான் படுத்துக்கிட்டுமா? தூக்கம் வருதா? சரி. வா, படுத்துக்கிறியா? மஞ்சு, கடவுள் எனக்குன்னு ஒரு குழந்தைய கொடுக்கல. அதனால எல்லார்கிட்டயும் எவ்வளவு கோவமா எவ்வளவு வெறுப்பா நடந்துகிட்டேன் தெரியுமா? எனக்குள்ள எவ்வளவு வேதனை இருந்துச்சு தெரியுமா? ஆனா இப்பதான் நினைச்சு பாக்குறேன், எனக்குன்னு ஒரு குழந்தைய கொடுத்திருந்தா அது ஒன்ன மாதிரி என்கிட்ட இவ்வளவு அன்பா இருந்திருக்குமா? என்னால புரிஞ்சுக்க முடியலடி. நீதான் எனக்குன்னு அந்த கடவுள் எழுதி வச்சிருக்காரு போல இருக்கு. நீ எங்கேயோ பிறந்ததா என்கிட்ட வந்து சேரணும்னு அந்த கடவுள் என்னைக்கு முடிவு பண்ணிட்டான். இது போதும். இந்த ஜென்மத்துல எனக்கு இது போதும். மஞ்சு, ஐயோ, உடம்புல சில்லுன்னு இருக்கே. மஞ்சு, மஞ்சு கண்ணு தரமா? மஞ்சு, ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. மஞ்சு, மஞ்சு, என்னடி ஆச்சு உனக்கு? ஐயோ, என்ன பண்ணுவேன்? மஞ்சு, 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 என்னம்மா ஆச்சு உனக்கு? ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மஞ்சு, மஞ்சு, அம்மா பாருமா. மஞ்சு, கண்ணு திறந்து அம்மா பாருமா. மஞ்சு, கண்ணா. மஞ்சு, ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ மஞ்சு, எனக்கு பயமா இருக்கு. மஞ்சு, 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 ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. மஞ்சு, என்னாச்சு மஞ்சு? மேடம், நீங்க இங்கே இருங்க. உள்ள வரக்கூடாது. ஐயோ, என் பொண்ணு என்னாச்சுன்னு தெரியலையே. மஞ்சு, புடிங்க. பேஷண்டோட பேரண்ட்ஸ் வெளியே இருக்காங்கல்ல, அவங்கள வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். என் குழந்தைக்கு எப்படி இருக்கு டாக்டர்? குழந்தைய செக் பண்ணி பார்த்ததுல கிரிட்டிக்கல் பொசிஷன்ல தான் இருக்கா. எதையும் ஸ்கேன் பண்ணி பார்த்தாதான் என்ன ஏதுன்னு சொல்ல முடியும். எதுக்கும் நீங்க தயாரா இருங்க. இங்க மஞ்சுன்னு ஒரு குழந்தை. மேல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா? ஆமா. ஐயோ கடவுளே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. மஞ்சு, குழந்தைக்கு என்னமா ஆச்சு? உங்ககிட்ட இருந்து போன் வந்ததும் என் கைகாலெல்லாம் பதறி போச்சுமா. கோயில எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு நடைய சாத்திட்டு ஓடி வர. குழந்தைக்கு என்னமா ஆச்சு? தெரியல சாமி. மஞ்சுக்கு ரொம்ப சீரியஸா இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. என்ன ஏதுன்னு கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸ்கேன் பண்ணி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னன்னே சொல்லுவாங்களா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கடவுளே, குழந்தை நல்லதானமா இருந்தா? காலையில இருந்து ரொம்ப நல்லா தான் இருந்தா. அப்புறம் அவளுக்கு நான் தான் சாப்பாடு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு அம்மா எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுன்னு சொன்னா. ஏன் மடியில தான் படுத்திருந்தா. கொஞ்ச நேரத்துல உடம்பெல்லாம் சில்லுன்னு போயிடுச்சு. பேச்சு மூச்சே இல்ல. நான் ரொம்ப பயந்துட்டேன் சாமி. உடனே இங்க தூக்கிட்டு வந்தா அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. சின்ன குழந்தை, அவளுக்காக இப்படி ஒரு கஷ்டம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாமி. இப்ப டாக்டர் வெளியில வந்து என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. மஞ்சுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுன்னா
கவலைப்படாதம்மா, ஒன்னும் ஆகாதும்மா. குழந்தை இல்லாம ரொம்ப வருஷமா ஏங்கி தவிச்சவன் நான். சாக போற வழியில ஒரு வரம் மாதிரி மஞ்சு எனக்கு கிடைச்சா. முதல்ல அவதான் என்ன அம்மானு வாய் திறந்து கூப்பிட்டா. அந்த ஒரு வார்த்தை தான் சாக போற என் வாழ்க்கையை தடுத்து நிறுத்தி என் சாவ தள்ளி போட்டிருக்கா சாமி. பேஷண்டோட பேரண்ட்ஸ் வெளியே இருக்காங்கல்ல? இருக்காங்க டாக்டர். வெளியே போய் பேரண்ட்ஸ் வர ஓகே டாக்டர். சரி, அதெல்லாம் இப்ப எதுக்கு? சாமி, எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா? தயவு செஞ்சு இந்த வளையல் அடகு வச்சு கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வாங்க. ஆஸ்பத்திரிக்கு எவ்வளவு பணம் கட்டணும்னு விவரம் தெரியல. அவங்களும் எதுவும் சொல்லல. போயிட்டு வந்துருங்க சாமி. கவலைப்படாதம்மா, குழந்தைக்கு ஒன்னும் ஆகாது. பழையபடி நன்னாயிடுவாம்மா. அம்மா, இந்த டாக்டரால அவளை காப்பாற்ற முடியாட்டாலும் நீ வச்சிருக்க அன்பே அவளை காப்பாத்தும்மா. கடவுளை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேம்மா. ரொம்ப நன்றிங்க சாமி. லேட் பண்ணாம கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வாங்க. அம்மா, உங்களை டாக்டர் உள்ள வர சொன்னாங்க. மஞ்சு, 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 என்ன டாக்டர் மஞ்சு, மஞ்சு? குழந்தைக்கு ஐயோ, என் குழந்தை படுத்து படுத்து கிடக்குறாளே. டாக்டர், என் குழந்தைக்கு என்ன ஆச்சு? சொல்லுங்க டாக்டர். உங்க பொண்ணுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குமா? அந்த டவுட் வந்ததுனாலதான் இமிடியேட்டா ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னேன். ஐயோ, டாக்டர் என்ன சொல்றீங்க? ஆமாமா, ஒரு வாழ்வு பழுதா இருக்கு. அதனால பிளட் சர்க்குலேஷன்ல சிக்கல் வரும். எப்பெல்லாம் இந்த மாதிரி வருதோ அப்பெல்லாம் மயக்கம் வந்து நினைவில்லாம போயிடும். உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆயிடும். சில பேருக்கு அப்படியே கோமா ஸ்டேஜுக்கு போயிடும்.